தமிழர் நேயர்களுக்கு அன்புடன் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். 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 எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் பெங்களூருவில் ரகசியமாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் இருக்கு. அது உண்மைங்களா? அது சந்திச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, சந்திச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் பியூஷ் கோயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட இந்திய அண்ணாமலை, வாயை திறந்தா பொய் புரட்டு பித்தலாட்டம் தான். சொல்கிறது எதுவுமே நடக்காதான் பேசுவாங்க, நடந்த மாதிரி. அந்த மாதிரியான ஒரு ஆள். சரி, ஏதாவது ஒன்று அரசியல் நடத்தணும்ல, யாரையா பார்த்தானே ஆகும். நீ பியூஷ் கோயல் வேறு யாரும் அனுப்புங்கன்னு சொன்னால் அண்ணாமலை அனுப்புவாங்க, இன்னும் கேவலமாக போயிடும். அதனால் யாரோ ஒருத்தர் சந்தித்து தங்களோட ஆதங்கத்தை சொல்லுங்க, நாங்கள் ரெடிங்க, நீங்கள் அவரை தூக்கி விட்டீங்கன்னா போதும், நாங்கள் வந்துக்கிறோம், நீங்கள் பாட்டு ரைடு விட்டுறாங்க, நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் ஏதாவது சொல்லி விடுங்க. சரி, ஒரு ஆள் அனுப்புகிறேன்ருப்பாங்க. சரி, பியூஷ் கோயல் அனுப்புங்க. வர்ற வரைக்கும் யாருன்னே தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவங்களும் ஹிந்தி தெரியாது, என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்குமே புரியாது. துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு மெயிலை போட்டு விட்டு இருக்கலாம். இருந்தாலும் சில இதுக்கெல்லாம் அந்த காதலுக்கெல்லாம் மொழி தேவையில்லைன்னு அந்த மாதிரி ஒரு அடிமையாக வர்றான் ஒருத்தர் பார்க்க நம்மளை வரான்றப்ப அதுக்கு மொழியே தேவையில்லை. அம்பாட்டுக்கு வருவான், கும்பிடுவான், காலில் வருவான், சரி அடிமையாயிட்டான்றதை அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது நேரில் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியாது. பியூஷ் கோயலை போய் சந்திச்சிருக்கேன். இப்போ சம்பாரிச்சதை தங்கமணி வேலுமணிக்கெல்லாம் சம்பாரிச்சதை காப்பாற்றினா போதும். அதுக்காக அவர்கள் அரசியல். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே ஒரு உறவு இருக்கோ பாஜக கூட? எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கணுன்றேன். ஹெட்டு சார், பார்ட்டி சீஃப், கட்சி அது இருக்குது. எப்படி ஹெட்டா நாங்கள் தானே போட்டோம், ஹெட்டா யார் போட்டா? யார் போட்டாலும் அவருக்கு கீழே தானே எல்லாம். அவர் கீழே இருந்தாலும் இவங்க தானே ஹெட்டே போட்டது, இவங்க தானே. இப்படிதான் அவங்களுக்கு. நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை குழந்தை இருக்குது, அந்த அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் கேட்குது, 100 ரூபாய் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்க சொல்லிட்டு அதையும் வாங்கி கீழே போட்டு வச்சிங்கன்னா நான் தானே ஒரு காசு கொடுத்தேன், எப்படி வாங்கினேன், ஆசையும் கொடுத்து வாங்கவும் சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை போட்டு அடிச்சிங்கன்னா என்ன? அந்த மாதிரி இது வந்து வைஸ் வெர்சா. அவரை உருவாக்குறது இவங்க தான், இவங்கள வச்சு காப்பாற்றுறது அவர் தான். ஏன்னா அவர் அழிக்க போகிறது இவங்க தான், இவங்களை காலி பண்ண போகிறது அவர் தான். இப்படி இருக்கும். இதில் யாருன்றது நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். உட்கட்சி அதிமுக பிரச்சனையில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன வாங்க சார்? பிஜேபி ஸ்டாண்ட் இல்லை, அதிமுகவோட ஸ்டாண்டே பிஜேபியோட ஸ்டாண்டு தானே. பிஜேபி என்ன ஸ்டாண்ட் இல்லை, 3 தலைவர்கள் அடிச்சுக்கிறாங்க. இந்த 3 தலைவர்களை வச்சு பிஜேபி எந்த ஒரு தலைவர் தான் இருக்காரு, இபிஎஸ் மட்டும் தானே இருக்காரு. தலைமை பொறுப்புக்கு 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் எங்கே வெயிட் பண்ணுறாங்க? ஒருத்தர் காலி, ஒரு எம்எல்ஏ கூட அவர் கூட இல்லை. இபிஎஸ், ஓபிஎஸ் அவர் குஜராத்தில் வீடு வாங்கி செட்டில் ஆகுறாரு, ஆகிட்டாரு. இன்னொரு சசிகலா வந்து மிரட்டி வீட்டு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து சரி போங்க, போய் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஆளை துரத்தி விடுங்க, கேப்சர் பண்ணிங்கன்னா நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது 2 தான், வேறு என்ன இருக்குது? இபிஎஸ் வர்சஸ் சசிகலா, அவ்வளோதான். அப்படின்னா ஓபிஎஸ்சியாக திருப்பி கொண்டு வரக்கா சசிகலா ஊராக இறங்கி பிரச்சாரம்? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகக்குள்ளே சசிகலா வராங்கன்னா வைங்களேன், இபிஎஸோட நிலைமை என்ன ஆகும்? இபிஎஸ் வெளியே போனால் தானே உள்ளே ஒருத்தர் வர முடியும். இபிஎஸ்ஸையும் வெளில அனுப்ப முடியும். ஏமா இபிஎஸ் வெளியில் போனால் தானே சசிகலா வர முடியும். ஓகே, அதனால தானே அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. கட்சி உடையாதுங்க சார். ஏன்னா இபிஎஸ் போனால் இபிஎஸ் மட்டும் போக மாட்டார்ல, இபிஎஸ் கூட யாராவது போவார். யார்? அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூட்டு போவார், ஆஃபீஸ் ஆதரவாளர்கள் சார், டிரைவர், அது இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர் ஒரு 5 பேராவது போக மாட்டாங்களா? இப்போ ஓபிஎஸ் கூட ஒரு 3-4-5 பேர். அவர்களை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்க அனாதையாக போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் நியூயார்க் சிட்டிக்கு போகிறாரு, கூட 5 பேர் போகிறாங்கன்னா அவங்க போய் சுற்றினாலும் பார்க்கலாம். காசிக்கு போகிறாரு ஒருத்தர் கூட போகிறாருன்னா அங்கே போய் பிச்சை தான் எடுக்கணும் கூட சேர்ந்து. புரியுது அவங்களுக்கு? அவர் சன்னியாசியாக போக போகிறாருன்னு அர்த்தம். அவர் கூட போனால் நீங்களும் ஒரு சன்னியாசியாக போடுற சோத்தை பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படி தான். நம்ம இனிமேல் யாரும் போக மாட்டாங்க. இல்லை இப்படி பாருங்களேன், இன்னும் ஒரு 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பொறுப்பு இருக்குது, நீதிமன்றம் அங்கீகரிச்சிருச்சு, தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு. இன்னும் 4 வருஷம் எங்கே இருக்குது? எப்படி 4 வருஷம் இருக்குது? ஏற்கனவே தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிஞ்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அதில் அப்படின்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு வேண்டாம், இவரோட செயல்பாடு சரியில்லை, இவர் தலைமையில் 10 தோல்வி பழனிசாமின்ற மாதிரி அவர் பேர் ஆயிடுச்சு. 10 எலெக்ஷனில் தோற்றுருக்கனால யார் நியமித்தார்களோ அவர்களே வந்து வாபஸ் வாங்குறாங்க, இவர் வேண்டான்னு நினைக்கிறாங்க, இவரை கட்சி நடத்த முடியாது, அதனால் பொதுச்செயலாளர் இவர் கிடையாது, பொதுக்குழு செயற்குழு கூடி
இவரை நீக்கி விட்டுட்டு வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிரந்தர பொதுச் செயலாளராக சிறைக்கு சென்றவர், அவர் ரிசைன் பண்ணவே இல்லை. அவர் சிறையில் இருந்ததுனால இவர் தேர்ந்தெடுத்தோம். திருப்பி அவர் வந்துட்டதுனால அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லி பொதுக்குழு செயற்குழு அங்கீகரிச்சுன்னு ஒரு லெட்டரை போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு காப்பியும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு காப்பியும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சசிகலா பொதுச் செயலாளர். சசிகலா ரிசைன் பண்ணாப்லையா பொதுச் செயலாளரா? தற்காலிக பொதுச் செயலாளர் இல்லை, தற்காலிக பொதுச் செயலாளர் தான் ஜெயிலுக்கு போனார். திருப்பி வந்துட்டார். இப்போ எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. என்ன அதையும் இபிஎஸ்ஸையும் இணையாக்க முடியாது. இவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து திருப்பி தொண்டர்களே தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இவரை தொண்டர்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொன்று, அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளாக் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது சார். 6 வருஷத்துக்கு. யாரை சொல்றீங்க? சசிகலா. சசிகலா தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகாரத்துக்கு தானே வரணும். தேர்தலில் இப்போ ராமதாஸ் இருக்காரு. இல்லை, தமிழ்நாடு பாலிடிக்ஸு அது செட் ஆகுமா? ஏன் செட் ஆகாது? பொதுச் செயலாளர் சசிகலா எல்லாம் இருக்காங்க, கட்சியை ஒருங்கிணைக்கிறாங்க, எலெக்ஷனுக்கு போகிறாங்க. அவர் பார்த்து எடப்பாடியை நியமித்த மாதிரி ஓபிஎஸ் யாரையோ ஒருத்தரை முதலமைச்சராக நியமிக்கிறாரு. ஏன் நியமிக்கக்கூடாது? சில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் இப்போ குற்றம் சாட்டுறாங்க. மருத்துவராஜ் போன்றவர்கள். திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு முன்னாள் அமைச்சர்களை தண்டிச்சாங்களா, கொடநாடு வழக்கில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா அப்படின்றாங்க. அந்த ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன்? இல்லை இருக்கு, பாவம் விட்டுருக்கலாம். திமுக எதுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சரை கண்மூடித்தனமாக வந்து பிஜேபி மாதிரியே எல்லாரும் இருக்க வேணாம். சரி, இருந்து யாரும் வயசாகி போச்சு, இருந்துட்டு போட்டோன்னு விடலாம். ஒருவேளை அப்பழுக்கற்றவர்களாக இருப்பாங்களா? அப்பழுக்கற்றவர்களாக இருக்காங்க. செஞ்சிருந்தா கூட சில நாட்டில் உள்ள சட்டங்கள்லாம் வந்து நீங்கள் அரபு நாடுகளில் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டவர் இருக்கார்ல, அவர் குடும்பம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா இவரை விட்டுருவாங்க தண்டனை இல்லாமல். அவர்கள் மத சட்டத்தில் அப்படி இருக்கு, தண்டனை கொடுப்பாங்க. இவர் அப்பீலுக்கு போய் அந்த குடும்பம் இப்போ ஒரு புருஷனை கொண்டுட்டாரு, அவன் பிள்ளைங்க அவங்களாம் இருக்காங்க, எல்லோரும் இல்லை அவரை விட்டுடலாம் மன்னிச்சிடலாம் அப்படின்னா விட்டுருவாங்க. அந்த மாதிரி சில சட்டங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இதில் இருக்கலாங்க. தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். எப்பயும் மீடியாவிலே இருந்தார். கொஞ்ச நாளாக காணோம், அடிக்கடி பார்க்க முடியல. அவர் வந்து சில விஷயங்களில் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட்டார். அதாவது இப்போ ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைட்ன்ற மாதிரி பிஸ்னஸில் நிறைய சம்பாதிச்சிட்டாரு கோடிக்கணக்கில். பதவி வரல. இல்லை அரசியல் பிஸ்னஸில் தான். அரசியல்ன்றதே பிஸ்னஸ் தானே இல்லையா? அரசியல்ன்றதே பிஸ்னஸ் தானே. சில பேர் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கலாம், சில பேர் ஆட்சிக்கு வராமே சம்பாதிக்க முடியுன்றதை இந்தியா முழுவதும் நிரூபித்த முதல் தமிழன் வந்து ஒரு மத்திய ஆளக்கூடிய கட்சியில், இங்கே வேல்யூவே இல்லாத ஒரு கட்சியில் இருந்துட்டு எப்படி மிரட்டி வந்து இப்போ டைரெக்டாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த அலுங்கல் குழுங்கள் இல்லாமல் பல 1000 கோடிகளை சம்பாதிக்க முடியும்னு காட்டின ஒரு மாவீரன் தான் அண்ணாமலை. நீ அடிக்கடி பப்ளிசிட்டிக்கு வந்துப்ப இந்தியன் 2 படம் ப்ரமோஷனுக்காக கமலஹாசன் வந்தார், சங்கர் வந்தார், எல்லாம் வந்தார். வாரம் வாரம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பா எல்லாம். கமலஹாசன் சங்கர் வந்து லைக்கா சுபாஸ்கர் இந்த படம் வரும்போது தான் வருவாங்க. அந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போது வந்தார். இப்போ சம்பாதிச்சிட்டாரு, இப்போ ஒதுங்கி இருக்காரு. அடுத்து வருவார் எலெக்ஷன் டைமில். அண்ணாமலை எதுவும் திட்டமிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களோ? சரி, அண்ணாமலையெல்லாம் ஒதுக்க முடியாது. அண்ணாமலை வந்து திட்டமிட்டு அனுப்பப்பட்டவர். ஓகே, அவரோட இறைவன் குழந்தை. அவர் வந்து அந்த பெரிய கடவுள் இருக்கார்ல, அவர் வந்து யார் பயாலஜிக்கல் சைல்டு இல்லாதவர் ஒருத்தர் இருக்கார். அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தேவ குழந்தை தான். அவரை வந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. அவர் பாட்டுக்கு ஒரு பணியை செஞ்சுருக்காரு, சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கார். விக்கிரவாண்டி எலெக்ஷனில் பார்க்க முடியுது, நிறைய அதிமுக ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஆமாம், அப்படி தான் ஆகும். நீ நிற்கலைன்னா அப்புறம் என்ன இல்லை, அது ஏன் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக. அது ஏன் பிஜேபிக்கு பாமக அப்படி இல்லை. இப்போ நீங்கள் தோட்டத்துல எல்லாம் மாங்காய் கிராமத்துல எல்லாம் இருக்கும், தோட்டத்துக்காரன் ஊருக்கு போயிட்டான், செத்து போயிட்டான், அவனுக்கு 500 ஏக்கர் இருக்குது, இது ஒரு 100 ஏக்கர் இருக்குது, வரமாட்டான், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவான்னா போக வர பசங்கள்லாம் மாங்காய் எடுத்து திங்க மாட்டானா? திடீர்னு ஒருத்தர் சில பேர் பார்த்துட்டே இருப்பான், ஒரு நைட்டாக வந்து ஒரு அரை மூட்டை எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுருவான். ஸோ அந்த மாதிரி தான் பொதுவான இது யாருக்கும் பயன்படாத ஒரு சொத்து. எவனோ கல்லை விட்டு அடிச்சு மாட்டான். வந்து அவன் பாவம் ஓட்டு போடணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த பட்டனை அமுக்கி பார்க்கணும் இன்னொரு ஆசை இருக்கும். ஆசைப்படுறவன் போய் பார்க்குறான், அங்கே அவன் சிம்பிளே இல்லைங்கும் போது அவன் கடுப்பு வருமா இல்லையா? ஓட்டும் போட விட மாட்டியா?
யாருக்கு போடணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இல்ல, அது திமுகவுக்கு தான் போகணுமா, ஏன் பாமகவுக்கு போகல? எதுக்கு வேஸ்ட்டாக, அதாவது போடுறோம், அது தெரிஞ்சு சின்னத்தை அமைக்க விட்டுருவோம், அதான ஆட்சியில் இருக்குன்னு கூட அமைக்க விட்டுருக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டு யார் ஓபிஎஸ் போனார், அவருக்காகவாது அந்த பக்கம் போலையோ? இல்லை, ஓபிஎஸ் நிற்கல. இல்லை, பாமக இரட்டை இலைகளை கொண்ட மாங்கனி இருக்கு. இல்லை, ஓபிஎஸ்க்கு வேல்யூ கிடையாது. சில பேர் வந்து பழங்களே பிடிக்காதவனாக இருப்பான். அவனுக்கு இப்போ நீங்கள் பலாப்பழமாக இருந்தானா மாம்பழமாக இருந்தானா எதுவுமே அந்த பக்கம் போக மாட்டான். புரியுதா அவனுக்கு? சில பேர் சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க. அவன்கிட்ட போய் ஒரு தட்டு நிறையா வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயான்றான். சில பேர் பழங்கள் தான் சாப்பிடுவான். அவன்கிட்ட போய் நீங்கள் சிக்கன் பக்கோடா சூடாக போட்டான், வடை போட்டான், அடிக்கி எண்ணெயெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி பழங்கள் பிடிக்காதவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க. மாங்காயும் வேணாம், இது வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து